ஈஷா யோகா மையம் மீது தமிழக காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஈஷா மையத்தில் உள்ள 2 மகள்களை மீட்டுத் தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காமராஜ் என்பவர் மேல்முறையீடு செய்திருந்தார். விசாரணையின் போது ஜக்கி வாசுதேவ் அவரது மகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு பிற பெண்களை மொட்டையடித்து சன்னியாசிகளாக யோகா மையங்களில் வாழ்வதற்கு ஏன் ஊக்குவிக்கிறார் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். ஈஷா மையத்தின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இதனையடுத்து கடந்த சில நாட்களாக ஈஷா மையத்தில் தமிழக காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஈஷா மையம் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. இம்மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி முறையிட்டார். அப்போது குறிப்பிட்ட 2 பெண்களும் காணொலி காட்சி மூலம் விசாரணைக்கு ஆஜரானதாக மூத்த வழக்கறிஞர் தெரிவித்தார். பெண்களின் எதிர்காலம் கருதி நீதிமன்ற அறையில் விசாரணை நடைபெறாமல் நீதிபதிகளின் அறையில் 2 பெண்களிடம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்தனர். அப்போது 2 பெண்களும் எவ்வித கட்டாயமும் இன்றி ஈஷா மையத்தில் உள்ளதாகவும் தங்களுடைய விருப்பத்தின் பேரிலேயே தங்கியிருப்பதாகவும் சொன்னதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்திருக்கும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆட்கொணர்வு மனு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் கேட்ட விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காவல்துறையினர் ஈஷா மையம் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டதோடு வழக்கை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.